ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க. பட் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்ப தப்பாக புரிஞ்சிருப்பான். ஸோ கல்யாணம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்கேஜ்மெண்ட் அன்னைக்குன்னா அந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணி இவளை பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி விட்டுருவான். அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இவன் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்திருப்பாங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வெட்டிங் கவுனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கா. இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். உங்க கூட சேர போகிற இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் அப்படின்னு. ஆனால் அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, நானும் இந்த தருணத்துக்காக தாண்டி வெயிட் பண்ணேன். நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க. இந்த சான்ஸை நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இவன் வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சுட்டு ஹாப்பியாக முன்னாடி வந்துட்டுருக்கா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் கம்பெனியில் இவ சீஃப் டிசைனராக இருக்கா. ஸோ அவளை நான் வேலையை விட்டு தூக்குறதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். இவளை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு. அங்கே மேடமு அப்படின்ற ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கத்திகிட்ருக்கு, டே என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலையே, போர்டு மெம்பர்ஸ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அந்தம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்து கத்திட்டு இருக்க, ஏண்டி இவ்வளோ கேவலமான ஒருத்தவனை நீ கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. டே ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. அடியே சும்மா நடிக்காதடி, உன்னோட ஷோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எதுக்கு என்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கடுப்பாகி ஒயினெல்லாம் எடுத்து மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஒரு சைடு வந்துட்டுருக்கு. ஏன்டா அந்த மாதிரி பண்ண, அதுவும் நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். நீ என்னை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட என்னோட லவ், என்னோட கம்பெனி எல்லாத்துக்குமே நீ துரோகம் பண்ணிட்ட. என் பாட்டிமா கூட சேர்ந்து நீ எனக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சிட்டீல அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா டே நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாடா, நீ என்கிட்ட இதுக்கு முன்னாடியே எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. கேட்டால் என்ன பண்ணுவ, அதுக்கு ப்ராப்பராக ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி சொல்லுவ. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இதுக்கு முன்னாடி உன்னை நான் ரொம்ப கம்மியாக எடை போட்டுட்டேன். நீ டிசைன் பண்ணுற எல்லா ஜுவல்ஸுமே உன்ன மாதிரி ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்களோட வெட்டிங் ரிங்கை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் ஃபூலில் போட்டுட்டு அவன் போயிட்டே இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. இவன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படி 2 பேத்துக்குள்ளே என்னதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஹில் கிளைம்பிங்லாம் பண்ணுவான் போல். அது பயங்கரமான ஒரு மழையாக இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கயிறை கட்டி அழகாக பிடிச்சி ஏறி வந்துட்டு இருக்கான். அப்போது அவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாப்புல இவனு அட்டென்ட் பண்ணுறான். என்ன ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த பிளான் எப்படி இருந்தாலும் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு. சரிண்ணா அந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு நீ சப்மிட் பண்ண அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த மலையை பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி கம்பெனி தான் ரன் பண்ணுறாங்க போல். ஹீரோட அண்ணா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல அவரோட பிளானை. ஸோ அவரை முட்டை பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போ ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம்ல மேடமு அப்படின்ட்டு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுக்கப்புறமா அந்த சேர்மன் ஒரு லேடி தான். ஸோ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சரி நம்ம இந்த மேடமும் சொன்ன அந்த பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஹீரோட அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே அவங்க தம்பிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அவனும் கேட்குறான், என்னென்னாச்சு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு. இல்லைடா, அந்த கிளவி இருக்கே நம்ம ஸ்டெப் மதரு, அது நம்ம கழுத்தை அறுத்துருச்சுடா. அந்த மூக்கு தாண்டா இப்போவும் சப்போர்ட் பண்ணது அப்படின்னு. சரி விடுண்ணா, அந்த மூவோட கண்ட்ரோலில் இருக்கிற ஜுவல்லரி ஷாப்லேருந்து தான் நம்மளுக்கு 80% சேல்ஸ் ஆகுது. அதனால தான் அந்த கிளவி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுது. வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்மளோட பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த ஸ்டோனை போயிட்டு எப்படியாவது வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு. அதாவது அது ஒரு ரெட் கலர் டைமண்டு தான், அதை போய் தான் வாங்கிட்டு வர சொல்கிறான். சரி நான் ஆல்ரெடி தாய்லாண்டில் தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவருக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இங்கிட்டு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்க தான் அந்த ரெட் டைமண்ட்டை விற்கிறாங்களா இல்லை என்னன்றது தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டே ஒரு மாதிரி ஊற்று பார்த்துட்ருக்கா. அங்கே 2 பர்சன் இருக்காங்க. ஸோ இவனோட பேரை நம்ம ஜோன் வச்சுக்கரலாம். பக்கத்தில் இருக்கார்ல அவர் நம்ம டேரக்டர்னு சொல்லி வச்சுக்கரலாம்.
இந்த ஸ்டோனை தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வாங்கலாம் அப்படின்ட்டு ஆன்லைனில் பார்த்துட்ருக்கான். சரி ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அந்த ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து சொல்லிகிட்ருக்கா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் வேணுமா வேண்டாமா, ஏன்னா வேறு ஒருத்தவர் வந்து இதை வாங்குறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஓ இந்த ஸ்டோனுக்கு வந்துட்டு காம்படிஷன்லாம் இருக்கா, அப்போ ப்ரைஸை வந்து ஜாஸ்தி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஹீரோவுமே பார்த்துட்டு தான் இருக்கான், என்னடா அது இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கானுங்களே அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 20,00,000 ஆக்கி விட்றானுங்க. இதுக்கு மேலே போனால் நம்மளால முடியாதுன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிடுறான் போல். ஸோ அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரே வாங்கிக்கிறேன், இது உங்களோடது தான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த டேரக்டர் வந்து சொல்லிகிட்ருக்கேன், இன்றைக்கி நைட்டு வந்துட்டு என்னோடய ட்ரீட்டை வாங்க எல்லாருமே பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஜோ வந்து சொல்லிகிட்ருக்கான், இல்லை எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மீட்டிங் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா சரிம்மா நீ என் கூட வா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராத, வேறு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே ஹோட்டலில் தான் இருக்கான், பட் அந்த சைடு திரும்பி இருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே கிராஸ் ஆகிறத காட்டுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பாருக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அங்கே நிறைய பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடுதுங்க, பயங்கரமாக குடிச்சு கும்மாலெல்லாம் போட்டுட்ருக்கானுங்க. ஹீரோயின் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கா. அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டியா, ரொம்ப அழகாக இருக்கு அப்படி. ஆமாம் நம்ம கொலீக்ஸ் எல்லாரும் வரதா சொன்னீங்க, யாருமே காணோம். அட எல்லாரும் டான்ஸ் ஆட போயிட்டாங்க, நீ வா வந்து எனக்கு கம்பெனி கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறான்னு அந்த ஆள் விடவே மாட்டார். அட விடியா அப்படின்ட்டு அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுது. அதே பாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஸோ ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு பர்சனுமே இருக்காங்க. அவன் வந்து சொல்லிகிட்ருக்கான், நீ இங்கே வந்ததுக்கான காரணம் அந்த ஸ்டோனை வாங்கிறதுக்காக மட்டும் கிடையாது தானே அப்படின்னு. ஸோ இவனும் ஒரு மாதிரி பார்க்குறானா, உனக்கும் உங்கள் கம்பெனியோட பாஸுக்கும் எங்களோட மைண்டில் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக மாறணுன்னு தானே ஆசை அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா ஆமன்ற மாதிரி சொல்லும்போது, நீ நினைக்கிறத விட அது ரொம்பவே டேஞ்சரான ஒரு பிளேஸு, உனக்கு ஓகே அப்படின்னா நாளைக்கே போகலாம் அப்படின்னு. கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறோமா. அந்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, எங்கள் கையில் வந்து நிறைய டைமண்ட்ஸ் இருக்குது, அதாவது இதில் ஒரே ஒரு டைமண்ட் மட்டும் தான் உண்மையான டைமண்ட், யார் அந்த உண்மையான டைமண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த டைமண்ட்டுமே உங்களுக்கு தான், பட் தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு பே பண்ணணும் அப்படி. அப்போ ஒரு சைனீஸ் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் எடுத்து கொடுக்குறான், அது ஃபேக் போடல. ஸோ அந்தம்மா பார்த்தீங்கன்னா சைனீஸ்காரங்கள கொஞ்சம் மட்டமாக பேசுது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வைக்காது அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதை கேட்டோன்னா ரொம்ப கடுப்பாயிடுறா. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு க்ரீமை வச்சுட்டு காசு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா, நான் வந்துட்டு இதை பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த கையில் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டெல்லாம் எடுத்து ஒரு தண்ணிக்குள்ளே போடுறா, அது ஏதோ ஒரு மாதிரி மினுங்குது மிதக்குது. இவ பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டை மட்டும் எடுத்து கொடுக்குறா, அது பார்த்தீங்கன்னா ரியல் போல். ஸோ இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது, அந்த டைமண்ட்டையுமே இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா சைனீஸ் பீப்புள் எல்லாருமே ரொம்ப டேலண்டடான ஆள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த டேரக்டரு ஹீரோக்கெலாம் ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தனியாக வந்துட்டு இருக்காளா, பின்னாடி யாரோ வர மாதிரியே இவளுக்கு ஃபீல் ஆகுது, யாராவது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா யாருமே காணோம். ஸோ வேகமாக அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காளா. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் லூசு பையன் தான் வரான். ஸோ இவகிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக நடக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ கையை விடியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அட இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்து நம்ம ஜாலியாக இருக்கலாமே, என்ன பிரச்சனை, ஒரு கான்டெஸ்ட் வந்து நடக்க போகுதுல்ல, அதில் நீ வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருந்த அப்படின்னா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதை ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா யாரா நீ, எதுக்குடா நீ இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒரு ஃபைட் வச்சுக்கரலாம், அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசும்போது ஹீரோயின் பார்க்குறா, நீ ஏன்டா ஊடால வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா மிதின்னு இருந்தாலும் மிதிச்சிடறாப்புல, போதும் அவள் உனக்கு தான், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. அவன் அங்கேருந்து போகும்போது அந்த இடத்துல அந்த ஜேம்ஸ் நிற்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அடிங்க உனக்கு பொண்ணு வேறு கேட்குதா வயசான காலத்தில் ஓடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கேருந்து போய் சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோன் அங்கேருந்து போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான், நானுமே சைனீஸ் தான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போதானதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்கணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையான டைமண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிங்களா, ஒரு க்ரீமை கூட அதில் அப்ளை பண்ணி, ஸோ அதை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா, ஐயோ வாயா சீக்கிரம் இங்கேருந்து போகலாம், யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு நான் வந்துட்டு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன், அதுவும் கிங் சைஸ் பெட்டு, ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது
இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிருது. ஆஹா! 2 பேரும் சரியான பொம்பள பொறுக்கியா இருப்பாய்ங்க போலயே! நம்ம இங்கேருந்து ஓடிர்லாம் அப்டின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் போல காட்டுறாங்க. அந்த ஜோ வந்து அந்த டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். தாய்லாண்ட்ல நம்ம இந்த ஜுவல்லரி ஷாப்ப ரன் பண்றதுக்கான ஒரே காரணம் வந்துட்டு பக்கத்துல தான் அந்த மைனிங் இருக்கு. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு இந்த ஸ்டோனு, அப்புறம் டைமண்ட்லாம் ஈஸியா கிடைக்கிறனால தான் நம்ம தாய்லாண்ட்ல வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த மைனிங் ப்ராசஸ்க்காக ஹீரோனை அமுச்சு விடுறது ரொம்ப சேஃப் கிடையாது. ஏன்னா அவள் ஒரு பொண்ணு, அங்கே ரொம்ப டேஞ்சரான சில விஷயங்கள் இருக்குது. பொண்ணுனா என்னப்பா, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே ரூல் தான். அவள் அங்கே போனானா நிறைய வந்து நாலேஜ் எல்லாம் கற்றுக்க முடியும். அவள் தான் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காப்புல. நேற்று வந்துட்டு நடந்த பிரச்சனைனால தான் அந்த நாய் நம்ம ஹீரோனை பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போல். ஹீரோன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்கான். ஆமாம், எதுக்கு என்ன அந்த செக்ரட்டரி வந்து என்னோட டேபிளுக்கு விட மாட்டுறாரு, ஏதோ என்னை மைனிங் ப்ராசஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நான் தான் அந்த விஷயங்களை பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ கடுப்பாயிட்ருக்கா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. அட, நீ வந்து டேபிள்லேயே உட்காந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இல்லைம்மா. ஸோ நீ வந்துட்டு இந்த மைனிங்க்கெலாம் போய் ஸ்டோனு, டைமண்ட்டு இதெல்லாம் நீ போய் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணும்ல, அதான ஒரு நல்ல டிசைனருக்கு அழகு. அது மட்டுமா, ஒரு கான்டெஸ்ட் வருதுல்ல, அதில் நீ கலந்துக்கிறணும் அப்படின்னா நீ வந்துட்டு இந்த விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் நீ இந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியும் அப்படின்ட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோனுக்குமே புரியுது, இந்த நாய் நம்மளை பழிவாங்க தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அந்த ஜோவுமே சொல்லிட்டு இருக்காரு, நீ இந்த காம்படிஷனுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக நீ இந்த ரிஸ்க்கான விஷயங்களை பண்ணாத, ஸோ நீ இதை ஃப்ரீயாக விட அப்படின்னு. இல்லை சார், எல்லா விஷயங்களுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுல்ல, ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும். பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் காட்டுறாங்க. இங்கே தான் அந்த மைனிங் வந்து இருக்கும் போல். ஹீரோயினும் ஒரு பர்சனும் ஒரு ஓட மாதிரி இருக்கு, அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அந்த ஜேம்ஸும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. என்னோட மைனிங்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவனும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்துட்டுருக்கான். அப்போ இந்த மைனிங்கில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா, அந்த ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்காங்க. ஒரு டேஞ்சர், இங்கேருந்து போங்க போங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்த சுற்றி வாழ்ந்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் ப்ராசஸில் இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்ருக்காங்க. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை துரத்திட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளெல்லாம் விழுந்து புரண்டு ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு எதார்த்தமாக அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கானா. ஒரு நிமிஷம் காரை நிறுத்து அப்படின்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா. அவள அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவளை பற்றி காரில் வந்து தூக்கி போட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க அப்படின்னு. அட, இதை சுற்றி தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சுரங்கள்லாம் தோண்டி அதில் இருக்கிற ஸ்டோனெல்லாம் எடுத்தோன்னா மண் வளம் போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சிட்றா, அப்படியே எட்டி பார்க்குறா. இவங்க 2 பேர்த்தையும் தான் அவள் பொம்பளை பொறுக்கி நினச்சிட்டு இருக்காளே. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவள் கத்தியை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. ஏமா, அவனை நான் காப்பாற்றியிருக்கேன், இப்படி தான் கத்தியை காமிச்சு மிரட்டுவியா அப்படின்ட்டு. இவள் அப்படியே நடைய கட்டுறாளா. ஒரு நிமிஷம், இந்த காடு எவ்வளோ ஆபத்துன்னு உனக்கு தெரியும்ல, நீ வந்துட்டு எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா எங்கள் கூட வா, இல்லைன்னா இப்படியே கிளம்பிடு, நீ எப்படி 1 மாதம் ஆகும் நீ டவுனுக்குள்ளே போக அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அப்படியே சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததில் கையில் வந்து அடிபட்டிருக்கும் போல். என்னோட கையில் ஒரு சுளுக்கு மாதிரி இருக்கு, ஸோ அதை கொஞ்சம் எடுத்து விட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்னாம்மா என் மேலே உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா, இப்போனாச்சும் நான் பொம்பளை பொறுக்கி இல்லைன்றது உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக ஒரு முறுக்குறான். அதில் இருக்கிற சுளுக்கு எல்லாமே போயிடுது போல். லைட்டாக கொஞ்சம் பெயினாக இருக்குது, பட் ஓகே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஆத்தாடி, இவங்க என்ன தான் நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசினாலும் இவங்க ஒரு பொம்பளை பொறுக்கி, இவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படியா தப்பிச்சு போயிடணுன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டுருக்கா. இவன் நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு தெரில, பெரிய பாம்பு பார்த்தீங்கன்னா இவளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. அவ்வளோதான், அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே படம்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ இவளா போச்சுடா, இன்றைக்கி நம்மளோட சீன் முடிச்சிச்சு அப்படின்ட்டு இவள் பார்த்தீங்கன்னா காலை எடுக்க ட்ரை பண்ணுறா. அது ஒரு ஓட்டைக்குள்ளே போய் மாட்டிக்கிறது போல். இப்போ இவனால் காலையுமே எடுக்க முடியும். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரில.
இவளுக்கு முன்னாடி வந்து அப்படியே கத்தியை காமிச்சு அந்த பாம்பு கிட்ட மிரட்டிட்டு இருக்கான். அந்த பாம்பு இந்த கத்தியை பார்த்து பயந்துருச்சாமா. ஸோ வந்த வழியில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நிற்கிது. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் பார்த்துறான். ஆத்தாடி என்ன பாம்புக்கு முன்னாடி 2 பேர் இப்படி நின்றுட்டு இருக்கானுங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கவே கூடாது அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு இவங்க திங்ஸ் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு போயிடுறான். ஹீரோவும் பார்க்குறான், அட பாவி எங்களை இப்படி விட்டுட்டு போறியடா வந்து காப்பாற்றாம அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியாவது போய் தொலைங்கடா அப்படின்ட்டு அது வாட்டில் போயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லை, அதனால தானே நீ தனியாக வந்த அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, உங்களை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு நானே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டியிருக்கு இல்லையா அந்த கால் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம இந்த பாதையாக தான் போகணும், அப்போ தான் நிறைய பாம்பெல்லாம் வந்து நம்மளை பயமுறுத்தாது அப்படின்ட்டு. ஆனால் இது ரொம்ப கரடு முரடாக இருக்கே, போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போலே அப்படின்ட்டு. வேறு என்னம்மா பண்ணுறது, போய் தான் ஆகணும், வா கையை கொடு, நான் உன்னை சேஃபாக கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அப்புறம் கையை கொடுத்து அப்படியே 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீ ஒன்று இருக்குது. அதை பற்றி இவன் ஏதோ சொல்கிறான், அதை பற்றிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. இவ பார்த்தீங்கன்னா ஒரு இலையை எடுத்து கொடுக்குறா. என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வந்து எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை வந்து விதைச்ச, அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் அப்படின்னு. அடி பாவி, ஒரு இலையை கொடுத்து தேங்க்ஸ் சொல்கிற, பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ரிட்டன் சேஃபாக போனதுக்கு அப்புறமா நம்ம டேட் பண்ணலாமா, நிறைய இடங்களுக்கு ஒன்றா போய் சுற்றி பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஏன்டா நம்ம இருக்கிற நிலைமைக்கு உனக்கு டேட் பண்ணுறதுக்கு வேற நினப்பு இருக்கா அப்படின்ட்டு. இல்லை நம்ம இங்கேருந்து சேஃபாக போனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்குது. இதுக்கப்புறம் ஒரு ஓடை மாதிரி இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இறங்கி குளிச்சுட்டு இருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறா. புள்ள ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் தெரியுது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பிக்கிறா. இவனும் சொல்லிட்டு இருக்கான், ஏமா நீயும் ரொம்ப அழுக்காக தானே இருக்க, வந்து லைட்டாக குளியலை போட வேண்டியதானே அப்படின்ட்டு. இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏம்மா இன்னும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரலையாம்மா அப்படின்னு. வேற ஏதாவது ஒரு பர்சன் இருந்திருந்தா கூட நான் நம்பிக்கையாக வந்து குளிச்சுருந்துருப்பேன், ஆனால் நீன்றனால தான் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லி சிரிச்சுட்டு இருக்கு. என்ன வச்சு நீ எதுவும் காமெடியெல்லாம் பண்ணலையே, இன்னிமா நீ என்ன பொம்பளை பொறிக்க நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கள். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.